சொர்க்கத்துல போய் பார்த்தேன். நபிகள் நாயகம் சொர்க்க வாசலில் எழுதப்பட்ட செய்தி. சொர்க்க வாசலில் அல்லாஹ் எழுதி போட்டான். என்ன செய்தி? சபகத் ரஹ்மதி கலபி, எனக்கு கோபப்படவும் தெரியும், அன்பு காட்டவும் தெரியும். நான் அன்பும் காட்டுவேன், அருளும் பொழிவேன், கோபமும் படுவேன். அல்லாஹ் எழுதியிருக்கான். ஆனால் என் கோபத்திற்கு முதல் இடமா, என் கருணைக்கு முதல் இடமா? சொர்க்க வாசலில் அல்லாஹ் எழுதின செய்தி. நான் கோபப்படுவதும் உண்டு, அன்பு காட்டி அருள் புரிவதும் உண்டு. என் கோபம் முதன்மையானதா, என் அன்பும் அருளும் முதன்மையானதா என்றால் என் கோபத்தை காட்டிலும் என் அன்பும் அருளுமே முந்தியது என்று அல்லாஹ் எழுதி போட்டான். அல்லாஹ் அந்த அன்பையும் அருளையும் பெறச் செய்வானாக. சபகத் ரஹ்மதி கலபி, என் கோபத்தை என் அன்பும் அருளும் முந்தி விட்டது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணா நான் கோபப்படுறது முதன்மை அல்ல, அன்புதான் முதல்ல, என் அருள் தான் முதல்ல. கடைசியில தான் கோபம். வழியே இல்ல, திருந்தவே இல்ல, 1000 தடவை சொல்லியும் மீறுகிறான், அப்ப என் கோபம் வெளிப்படும். அது வரைக்கும் என் அன்பும் அருளும் முந்தி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன செய்தி ரொம்ப வியக்கத்தக்க செய்தி. சமூது கூட்டம்னு ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க. அவங்கள அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சமூத ஜாபு சஹர பில்வாத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? அந்த கூட்டத்தார்கள் வாழ்ந்த இடத்தை எல்லாம் போய் பார்த்தோம். அந்த கூட்டம் வாழ்ந்த இடம் இருக்குது பாருங்க, மிக பிரமாண்டமான பாறைகள், மலைகள். அந்த பாறை மலைகளை அதுக்குள்ளதான் வீடு கட்டி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கட்டடம்லாம் இல்ல, கட்டுமான பணிகள்லாம் இல்ல. அந்த பாறைய அப்படியே குடைந்துருவாங்க. பாறைய குறைந்து அப்படியே ஓட்ட போட்டு அதை வடிவமாக்கி கல்லுல அடையாளங்களை வைப்பதோ பேறுகளை பதிவதோ அது கொஞ்சம் சிரமமான வேலை. ஆனா அந்த மக்களுக்கு ஒரு பலம். அல்லாஹ் சொன்னான், அது போன்ற ஒரு படைப்பை உலகத்துல நானே படைக்கலங்கிறான் அல்லாஹ். இரமதாத்துல் இமாதுல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், ஆது கூட்டம்னு ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றான். அந்த கூட்டம் எல்லாம் எப்படிப்பட்ட கூட்டம்? அந்த மாதிரி அந்த கூட்டம் உலகத்துல வாழ்ந்த மாதிரியோ அவர்கள் கட்டிட கட்டிடங்களோ அது போல ஒரு படைப்பை நான் படைக்கலங்கிறான். வஸமூதல்லதீன ஸாபு ஸஹர பில்வாத், அவங்க பாறைகளை கொடைந்து அதற்குள்ள வீடு உட்கார்ந்துருவாங்க. அப்படியே போனா பாறைக்குள்ள போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் பாறை, இந்த பக்கம் பாறை, மேல பாறை. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பெட்ரூம் வைத்து அதை வைத்து இதை வைத்து எல்லாமே பாறைகளை கொடைஞ்சு உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. எந்த ஒரு சக்தியும் அவங்கள போய் வீழ்த்த முடியாது. அப்படி பலம் வாய்ந்த ஒரு கூட்டம்னு அல்லாஹ் சொல்றான். உலகத்துல நம்ம படைச்ச கூட்டத்திலேயே ரொம்ப பலமுள்ள கூட்டம் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு நபியாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க.